T20 World Cup 44th மேட்ச் ஆஸ்திரேலியா பங்களாதேஷ் கடையில் 21st ஜூன் 6 AM ஸ்டார்ட் ஆகுது. அதோட ஃபேண்டசி ப்ரிவியூ பார்க்க போகிறோம். ஆஸ்திரேலியா ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இதுவரைக்கும் விளையாண்ட போட்டிகளில் அவங்களோட வெற்றி மட்டுமே இருக்குது. அகென்ஸ்ட் ஸ்காட்லாந்து சின்னதாக தடுமாற்றம் இருந்தது. அண்டர்ஸ்டாண்டபிள். ஆஸ்திரேலியா அந்த இடத்துல பவுலிங் பேஸில் யோசிக்கிற இடத்துல ரன்ஸ் கொடுத்த பவுலர்ஸுக்கு திருப்பி பவுல் கொடுத்தாங்க. அதுக்கு காரணம் அவங்க பெட்டராக பவுல் பண்ண வைக்கணுங்கிற நோக்கத்தில் தான். அதனால் அந்த ரன்ஸ் போச்சு. ஒரு தடுமாற்றம் செகண்ட் ஹாஃபில் பேட்டிங்கில் இருந்தது. ஆனால் எளிதாக ஜெயித்தாங்க எண்டில் அப்படின்னு பார்த்தோம். ஸ்டோய்னிஸோட பவர் ஹிட்டிங் இந்த சீரீஸில் தொடர்ந்து இருந்துக்கிட்டு இருக்குது. அந்த இடத்துல ஆஸ்திரேலியா ஓவராலாக கேமை கண்ட்ரோல் பண்ணி எடுத்துக்கிறாங்க. அந்த மேட்ச்சில் தோற்றுருந்தா கூட அவங்க மைண்டில் ஏற்றிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க ப்ராக்டிஸ் பேஸில் அந்த மேட்ச் போனது நல்லாவே தெரிஞ்சுது. இன்றைக்கி ஸ்ட்ராங்கான டீமோட உள்ளே வருவாங்க, ஸ்ட்ராங்கான அவுட்புட் கொடுப்பாங்க. பங்களாதேஷை பொறுத்த வரைக்கும் இந்த சீரீஸில் ரொம்ப சிறப்பாக விளையாண்டுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அகெயின்ஸ்ட் யூஎஸ்ஏ சீரீஸை பெருசாக இழந்தாங்க. அந்த இடத்துல பங்களாதேஷ் மாதிரி டீமை ஜெயித்தாங்க யூஎஸ்ஏ அப்படின்னு அந்த டீமை பெருமையாக நினைக்கிறத விட பங்களாதேஷ் இவ்வளோ டவுன் ஆகிட்டாங்க அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு இருந்தது. பட் பர்ஃபார்மன்ஸு குரூப் ஸ்டேஜில் சூப்பராக கொடுத்தாங்க. அகெயின்ஸ்ட் சவுத் ஆஃப்ரிக்கா மட்டும் தோற்றாங்க. இவன் அந்த மேட்ச்சு கூட ஜெயிக்க வேண்டிய மேட்ச்சு தான் அம்பையர்ஸோட தவறான டிசிஷன்னால் அந்த இடத்துல போச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு 4 ரிவ்யூனால் இழந்தாங்க. அதை பார்க்கணும். அந்த மாதிரி இடத்துல ஜெயிச்சிருக்கலாம். அந்த மேட்ச்சை ஜெயிச்சிருந்தா இன்னும் கான்ஃபிடெண்ட்டாக இருப்பாங்க. பட் அகெயின்ஸ்ட் நெதர்லாண்ட்ஸு ஒரு சூப்பர் வெற்றி, பெரிய வெற்றி அப்படின்றத பதிவு பண்ணி தான் இங்கே வந்திருக்கனால ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். டவுன் ட்ராக்காக இருந்தால் கண்டிப்பாக பெட்டர் அவுட்புட் பங்களாதேஷ்லேருந்து எதிர்பார்ப்போம். அப்படி இருந்தாலும் ஆஸ்திரேலியா இந்த மேட்ச்சை ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நல்ல ஃபைட் அப்படின்றத பங்களாதேஷ்லேருந்து எதிர்பார்க்கலாம். MSC Cricket 11 அப்படின்னு சர்ச் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த டைமில் டீம் ஃபேண்டசி சம்மந்தமான தகவல்கள் கிடைக்கும். அந்த தகவல்கள் பேஸ் பண்ணி உங்களோட ஓன் டீமை க்ரியேட் பண்ணுங்கள். Real 11 ஸ்மால் லீக்குக்கு பெஸ்ட்டான ஒரு ஆப்பு. உங்களோட ப்ரிடிக்ஷனை இங்கே கொடுக்க முடியும். அதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த பர்டிகுலர் பிளேயர் 50 அடிப்பாங்க, இந்த டீம் இந்த மேட்ச்சில் ஜெயிக்கும், எவ்வளோ ரன்ஸ் டிஃப்ரெண்ட்டில் ஜெயிக்கும், இந்த பர்டிகுலர் பிளே எவ்வளோ விக்கெட் எடுப்பாங்க, இந்த மாதிரி கேள்விகள் உள்ள இருக்கும். அதை பார்த்து நீங்கள் எஸ் நோ அப்படின்னு கொடுக்கறது மூலமாக ஏர்ன் பண்ண முடியும். உங்களோட ஆன்சர் சரியாக இருக்கிற பட்சத்தில் டெஃபினட்டாக உங்களோட ஏர்னிங்ஸ் இருக்குது. அதை நீங்கள் பயன்படுத்திங்க. மேட்ச் லைவில் இருக்குது. ஸோ நிறைய விஷயங்கள் உள்ளே கொடுத்துருக்காங்க. கேம்ஸ் ஏகப்பட்டது இருக்குது. இதெல்லாம் பயன்படுத்துங்க. Real 11 இன்ஸ்டால் பண்ணலைன்னா டாப் கமெண்டில் லிங்க் இருக்குது. கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி என்னோடய ரெஃபரல் கூட பயன்படுத்த மறக்காதீங்க. சர் விவியன் ரிச்சர்ட்ஸ் ஸ்டேடியம் ஆன்டிகுவாவில் தான் இந்த மேட்ச்சு. மழை இல்லை அப்படிங்கிற ஃபோர்காஸ்ட் இந்தியா டைமுக்கு 6 AM லோக்கல் டைம் 8:30 PM நைட் மேட்ச்சு. 11 மேட்ச்சில் 6 பேட்டிங் ஃபஸ்ட்டு 5 சேசிங். பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. யார் பெட்டராக பண்ணுறாங்களோ அந்த டே அவங்களோட டேவாக இருக்கும். ரெயின் ஃபேக்டர் சின்னதாக அப்பப்போ இருக்கிறதுனால நிறைய டியூ ஃபேக்டர் அப்படிங்கிறத பார்க்கறதில்ல. டியூங்கிறது பெரிய ரோலாக இந்த சீரியஸை பொறுத்த வரைக்கும் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். 127 தான் ஆவரேஜ். இந்த சீரியஸில் ஆரம்பத்தில் ரொம்பவே டவுனான ஒரு ட்ராக்காக ஆன்டிகுவா இருந்தது. பட் போன மேட்ச் சவுத் ஆஃப்ரிக்கா 194க்கு 4 அப்படின்ற அந்த ஹை ஸ்கோரை பதிவு பண்ணியிருக்காங்க. அதில் யூஎஸ்ஏ இந்த டீமுக்கு எகென்ஸ்டாக ஸ்கோர் கிட்டத்தட்ட வந்துட்டாங்க. ஒரு 18 ரன் வித்தியாசத்தில் தான் தோற்றாங்க அப்படின்ற இடத்துல கண்டிப்பாக ட்ராக் பெட்டராக இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். அண்டு நல்ல ஸ்கோர் மறுபடியும் வருமோ அப்படின்னு யோசிக்கப்படுது. எனிவே பார்க்கணும் என்ன மாதிரி ட்ராக் அந்த டைமில் கொடுக்குறாங்க. லாஸ்ட் மேட்ச்சு ட்ராக் ரிப்போர்ட்டு நான் ட்ராக்கை பார்க்கல, ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி பார்த்தோம். அந்த இடத்துல ஸ்கோர் வரவே வராதுன்னாங்க. ஆனால் நல்ல ஸ்கோர் வந்தது அப்படிங்கிறத பார்த்தோம். எனிவே இன்றைக்கி எப்படி இருக்க போகுது, ட்ராக்கை பொறுத்த வரைக்கும் பெட்டராக கொடுக்க போகிறாங்களா இல்லை டவுன் ட்ராக்காக இருக்க போகுதா, அதை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டீம் செட் பண்ண வேண்டியது இருக்குது. இது வரைக்கும் இந்த ட்ராக்கு ஒரு மேட்ச்சை தவிர்த்துன்னு யோசிக்கும்போது டவுன் ட்ராக்ஸாக தான் இருந்திருக்கு. 150க்கு பிலோவாக 7 டைம்ஸ் இருந்திருக்கு. அந்த 150 to 190 ரேஞ்சுக்கு 3 டைம்ஸ் இருந்திருக்கு. ஒரே மேட்ச் ஸ்கோர் பெரிய ஸ்கோர் 194/4 அப்படிங்கிற சவுத் ஆஃப்ரிக்காவோட ஸ்கோரு கிட்டத்தட்ட யூஎஸ்ஏ நெருங்குறாங்க. அப்படிங்கும்போது அண்டர்ஸ்டாண்டபிளே அது சூப்பர் ட்ராக்காக இருந்திருக்கு. அந்த ட்ராக்கே திருப்பி கொடுத்தாங்கன்னா டெஃபினட்டாக மறுபடியும் ஒரு டீசன்ட் ஸ்கோர், பெரிய ஸ்கோர் வரதுக்கான வாய்ப்பு இருக்கும். மைண்ட் பண்ணிக்கோங்க. ஒரு சைடு ஆஸ்திரேலியா, இன்னொரு சைடு பங்களாதேஷ். 2 டீமுமே ஓரளவுக்கு பேசிக்ஸை கவர் பண்ணுற ஒரு டீம் தான். அதில் குறிப்பாக ஆஸ்திரேலியா சாம்பியன் டீம் நமக்கு நல்லாவே தெரியும். பங்களாதேஷ் ரொம்ப டவுனாலாம் யோசிக்க தேவையில்லை. கண்டிப்பாக ஆஸ்திரேலியா பங்களாதேஷுக்கு டிஃப்ரென்ஸ்னு பார்க்கும்போது 20-18 அப்படின்னு தான் சொன்னாங்க. அவங்க 20 ஓவரில் அடிக்கிற ஸ்கோரை அவங்க 18 ஓவரில் அடிப்பாங்க. அந்த மாதிரி தான் யோசிக்கணும். பெரிய டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சு
இந்த பிளேயர்ஸ் அதிகமாக எடுத்துப்போம், பங்களாதேஷ் டவுனாக இருப்பாங்க அப்படின்லாம் யோசிக்க தேவையில்லை. எளிதாக ஆஸ்திரேலியா ஜெயிச்சிரும் அப்படின்னு யோசிக்க தேவையில்லை. இன்னும் சொல்லப்போனால் குரூப் ஸ்டேஜில் ஆஸ்திரேலியா சில மேட்சஸில் கொஞ்சம் டவுனாக இருந்து சில நேரங்களில் அப்பா வரதெல்லாம் பார்த்துருக்கோம். ஸ்டோயினிஸ் மிடில் ஆர்டரில் ஒரு சக்ஸஸ் கொடுத்தார் 2-3 மேட்ச்சில். அந்த மாதிரி இடத்துல மேலே விக்கெட் விழுந்து மிடில் ஆர்டர் ஸ்டடி பண்ணி தான் ஜெயிச்சிருக்காங்க. இதனால் ஆஸ்திரேலியா பெருசு, பங்களாதேஷ் சின்னது அப்படிங்கிற ஆங்கிள் யோசிக்க தேவையில்லை. ஓவராலாக ஆஸ்திரேலியா ஜெயிப்பாங்க. அந்த வின்னிங் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கிற ஒரு விஷயமா இருக்குது. பட் கண்டிப்பாக பங்களாதேஷோட ஃபைட்டு, பங்களாதேஷோட பிளேயர்ஸோட பாயிண்ட்ஸும் இருக்கும், அதை மைண்ட் பண்ணிக்கோங்க. ஆஸ்திரேலியா அவங்களோட காம்பினேஷன் சூப்பர் ஹிட்னால டெஃபினட்டாக ரெகுலர் காம்பினேஷனுக்கு வந்துடுவாங்க. ஃபாஸ்ட் பவுலிங் பேஸில் ஹேசல்வுட், ஸ்டார்க், கம்மின்ஸ் இந்த காம்பினேஷன் வந்துடும். எல்லிஸ் ஆஸ்டன் நகரை வெளியில் தள்ளிடுவாங்க. ஆடம் ஜாம்பா ஸ்பின் பேஸில் கூட சப்போர்ட்டுக்கு மேக்ஸ்வெல். ஸ்டோயினிஸு ஆப்வியஸாக நல்ல பவுலிங் கொடுத்துருக்காரு. போன மேட்ச் பவுல் பண்ண வைக்கல, அண்டர்ஸ்டாண்டபிள், ஒரு ரெஸ்க் கொடுக்கணுங்கிற ஆங்கிளில் போனாங்க. டேவிட் வார்னர், டிராவிஸ் ஹெட், மிச் மார்ஷ் டாப் 3 சூப்பர் ஹார்ட் ஹிட்டிங் பேட்ஸ்மென்ஸு ஓரளவுக்கு டீசெண்டாக விளையாடுறாங்கன்னு சொல்லலாம். மேக்ஸியோட பேட்டிங் ஃபார்ம் டோட்டலாக டவுனாக இருக்குது. ஒரு இடத்துல ஸ்டெபிலிட்டி கொடுத்து ஸ்கோர் பண்ணலான்னு நினச்சார் ஒரு இன்னிங்ஸு, அங்கேயுமே பெருசாக அவருக்கு சக்ஸஸ் கிடைக்கல அப்படின்னு தான் சொல்லணும். அவரோட நேச்சுரல் கேமில் விளையாடணும், பட் அதுதான் அவரோட கேம்னு சொல்லலாம். ரீசெண்டாக ஆஸ்திரேலியாவுக்கும் டவுனாக இருக்கிறது தான் இங்கே வந்து ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா ஜென்ரலி ஆஸ்திரேலியாவுக்கு நல்லா விளையாடுவார், ஐபிஎல்லில் டவுனாக விளையாடுறது இதெல்லாம் பார்த்துருக்கோம். மார்க்கஸ் ஸ்டோயினிஸோட ஃபார்மு சூப்பராக இருக்குது, பேக் டு ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி ஷோ பண்ணுறாரு. டிம் டேவிட்டோட பேட்டிங் ஃபினிஷிங் பேஸில் யோசிக்கிறாங்க. மாத்தி வேர்டு விக்கெட் கீப்பர் கண்டிப்பாக வந்து ஒரு பெட்டர் லீடராக இருந்திருக்கிறதுனால க்ளோவருக்கு அவருக்கு கொடுத்துருக்காங்க. இல்லைன்னா ஜோஸ் இங்கிலீஷ் சைடு போயிருக்கணும். ஜோஸ் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் டாப் ஆர்டரில் வர மாதிரி யோசிச்சா டெஃபினட்டாக வந்து அவர் சைடு போயிருக்கலாம். அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு டைனமிக் பிளேயராக ப்ராக்டிஸ் பேஸில் பண்ணினாங்க. ஏன்னா யாராவது வெளியில் போகிற மாதிரி ஒரு சூழல், இன்ஜுரி மாதிரி சூழல் வந்ததுன்னா இப்போ வார்னருக்கு பதிலாக போகணுன்னாலும் ஜோஸ் இங்கிலீஷ் எடுத்துக்கலாம். மேக்ஸியோ ஸ்டோயினிஸோ மிடில் அடிப்பட்டாலும் அங்கேயும் வந்து இங்கிலீஷை கொண்டு வர முடியும். லேட்டர் பேஸில் ஹிட்டிங் பேஸில் எடுத்துகிட்டு வரணுன்னாலும் இங்கே ஜோஸ் இங்கிலீஷை எடுத்துகிட்டு வர முடியும். இந்த மாதிரி ஆங்கிளில் தான் அவரை ப்ராக்டிஸ் பேஸில் மற்ற மேட்சஸில் இந்த வேர்ல்ட் கப்புக்கு முன்னாடி வச்சுருந்தாங்க. அது அண்டர்ஸ்டாண்டபிள். அதனால் ஜோஸ் இங்கிலீஷ் வெளியில் தான், மேத்யூ வேர்டு தான் அந்த இடத்துல இருப்பார்னு எதிர்பார்க்குறோம். பேட் கம்மின்ஸு, ஸ்டார்க்கு, ஜாம்பா, ஹேசல்வுட்டு இவங்களோட லெவல் நமக்கு நல்லாவே தெரியும். சூப்பரான அவுட்புட்ஸை தொடர்ந்து கொடுத்துட்ருக்காங்க. அதில் ஜாம்பாவோட கூகுளி வேறு லெவலில் இருக்குது. ஸ்டார்க் இனிஷியல் பால் கொஞ்சம் மேலே போட பார்க்குறாரு. ஸ்விங்கோட தேடலில் சில நேரங்களில் ரன்ஸ் போகுது. அதே நேரத்தில் ஸ்விங் கிடச்சிதுன்னா வேறு லெவல் பவுலராக இருப்பார். பேட் கமின்ஸோட பவுலிங் வேரியேஷனில் இருக்கும். ஹேசல்வுட்டு நியூ பால் டெஸ்ட் மேட்ச் லென்த்து சூப்பராக இருக்கும், எஃபெக்டிவாகவும் இருந்துக்கிட்டு இருக்காரு. பங்களாதேஷ் இந்த டீம் பொறுத்த வரைக்கும் டாப் ஆர்டர் லிட்டன் தாஸ், டான்சி டாசன் அந்தளவுக்கு சிறப்பாகலாம் பண்ணலை. அதே நேரத்தில் சாண்டோட ஃபார்மு ரொம்பவே டவுனாக இருக்குது. சக்கிப் அல் ஹாசன், ஹிரிடாய் இவங்க பேட்டிங்கில் டீசெண்டாக இருக்காங்க. முகமதுல்லா அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் இந்த சீரீஸ்லையும் ஷோ பண்ணிகிட்ருக்காரு. ஜாக்கர் அலி ரீசெண்டாக செம ஃபார்மில் இருக்கார், அந்த டச் நல்லாவே இருக்குது. ரிசார்ட் ஹுசைனோட பவுலிங் ரொம்பவே சூப்பராக இருக்குது. குறிப்பாக ஓல்டு பாலில் லேட்டர் பேஸில் பவுல் பண்ண வைக்கும்போது எஃபெக்டிவாக இருக்கார். டஸ்கினோட ஸ்விங்கு, சக்கிப்போட எக்ஸ்ட்ரா பீஸ் அண்ட் வேரியேஷன் அண்ட் முஸ்டபிஸோட நியூ பால் ஸ்விங்கு, லேட்டர் பேஸில் வேரியேஷன் வெரைட்டி, அந்த ஸ்லோயர் பால் லென்த்து இதெல்லாமே பக்காவாக இருக்குது. சொல்லப்போனால் பங்களாதேஷோட ஃபாஸ்ட் பவுலிங் ரொம்பவே குட்டாக இருக்குது, அதை பார்க்குறோம். அதே நேரத்தில் ஸ்பின் பேஸில் ஹுசைன் அண்டு சக்கிப் அல் ஹாசன் இருக்கிறதுனால பவுலிங் யூனிட்டு சூப்பராக இருக்காங்க. பேட்டிங் பேஸில் அந்த கேமை எடுத்துகிட்டு போய் ஃபினிஷ் பண்ணுற மாதிரி ஒரு பேட்டர் யோசிக்கிற மாதிரி இருக்குது. முகமதுல அதை பண்ண முடியும், பட் சிங்கிள் மேனாக தான் யோசிக்கிற மாதிரி இருக்குது. இல்லாமல் மாதிரி ஆஸ்திரேலியா பல மடங்கு வச்சுருக்காங்க. எல்லாருமே கேமை தனியாக எடுத்துகிட்டு போகக்கூடிய குவாலிட்டியோடு இருக்காங்க. அந்த இடத்துல தான் பங்களாதேஷ் பேட்டிங் பேஸில் மிஸ் பண்ணுவாங்க அப்படின்னு தோணுது. ஆஸ்திரேலியா பேட்டிங் ஆர்டர் மோஸ்ட்லி இப்படி தான் இருக்குங்கிற எதிர்பார்ப்பு, பெரிய மாற்றங்கள் செய்ய மாட்டாங்க. பங்களாதேஷோட பேட்டிங் ஆர்டர் இப்படி தான் இருக்கும். போன மேட்ச் பொறுத்த வரைக்கும் சக்கிப் அல் ஹாசனை ப்ரொமோட் பண்ணாங்க, அதுக்கு மேட்ச்லேயும் அப்படி தான் இருந்தது. அண்டு ஹிரிடாயை நம்பர் 5க்கு கொண்டு வந்துட்டாங்க. ஹிரிடாயோட அந்த கான்ஃபிடன்ஸ் இந்த பேஸில் தான் குறையும்னு தோணுது. ஏன்னா அவர் சூப்பர் குவாலிட்டி பேட்டிங் டிஸ்பிளே கொடுத்துருக்காரு இது வரைக்கும். பார்க்கலாம். பவுலிங் பேஸில் யோசிக்கிற இடத்துல மேக்ஸி, ஸ்டோயினிஸு, பேட் கமின்ஸு, ஸ்டார்க்கு, ஜாம்பா, ஹேசல்வுட்டுங்கெல்லாம் பவுல் பண்ணுறாங்க. ஃபுல் கோட்டா பேஸில் பவுலர்ஸ் மூலமாக வீசிடுறாங்க. ஸ்டோயினிஸோட பவுலிங், மேக்ஸ்வெலோட பவுலிங் ஷேர் ஆகலை. இன்றைக்கி மேக்ஸ்வெல் கொஞ்சம் அதிகமாக வீச வாய்ப்பான லெஃப்ட் ஹேண்டர்ஸ் பங்களாதேஷ் சைடு டாப் ஆர்டரில் நிறைய பேர் இருக்காங்க. அந்த இடத்துல மேக்ஸியோட பவுலிங் எதிர்பார்க்குறோம். அண்ட் ஸ்லாகில் கம்மின்ஸு, ஸ்டார்க்கு. இன்னொரு இடத்துல யோசிக்கணும், ஒருவேளை டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆச்சுன்னா மேக்ஸியோட பவுலிங் இல்லாமல் கூட இருக்கலாம். பேக் ஹேண்டில் அவ்வளோவா லெஃப்ட் ஹேண்டர்ஸு கிடையாது, இருக்காங்க டஸ்கின், முஸ்டபிஸு இவங்க தான். அந்த இடத்துல யோசிக்க மாட்டாங்க. ஸோ அதனால் மிடில் ஜாம்பாவோட பவுலிங் நிறைய இருக்கும். ஜாம்பா
லெஃப்ட் ஹேண்டருக்கும் நல்லா வீசலாம் பார்த்துருக்கோம். எளிய விக்கெட்ஸ் விழுந்தால் மேக்ஸ்வெலோட நிறைய ஓவர்ஸ் எதிர்பார்க்க தேவையில்லை. அதை கொஞ்சம் மைண்ட் பண்ணிக்கிங்க. இப்போ மேக்ஸ்வெலை கேப்டன் வைஸ் கேப்டன் ரேஞ்சுக்கு யோசிக்கணும்னா அப்போ ஸ்டார்க்கை மிஸ் பண்ணணும். ஒருவேளை ஸ்டார்க்கை கேப்டன் வைஸ் கேப்டன் ரேஞ்சுக்கு யோசிக்கணும்னா மேக்ஸ்வெலை மிஸ் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு ட்ரிக்கை ட்ரை பண்ணுங்கள். பங்களாதேஷோட பவுலிங்னு பார்க்கும்போது சக்கீப், முகமதுல்லா பாட்டமில் 4 bowlers மோஸ்ட்லி. ஃபுல் கோட்டான்னு யோசிக்கிற இடத்துல டஸ்கின்னு, சக்கீப் அண்டு முஸ்டபிஸ் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் முழுமையாக வீசுகிறாங்க, நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. ஸ்லாகில் சக்கீப் அண்டு முஸ்டபிஸ், டன்சிம் ஹசன் சக்கீப். சக்கீபில் ஹாசன் மைண்ட் பண்ண வேண்டாம், டன்சிம் ஹசன் சக்கீப் தான் ஸ்லாகில் வீசுகிறாரு முஸ்டபிஸோட சேர்ந்து. ரிஸ்க் எடுக்கணும்னு நினச்சா முகமதுல்லா மாதிரி ஆட்களை ட்ரை பண்ணலாம். டாப் ஆடலை ஹெட்டு கொஞ்சம் ஸ்டடி பண்ணிட்டார், வார்னர் ஸ்டடி பண்ணிட்டார். முகமதுல்லா சைடு பவுலிங் பேஸில் போவாங்க, ஒரு ஆஃப் பிரேக் பவுலிங் எடுத்துக்கணுங்கிறதுக்காக. பேட் கமின்ஸோட வேரியேஷன் எல்லாம் தெரியும். ஜோஸ் ஹேசல்வுட் போன மேட்ச் இல்லாதனால குறைவாக எடுத்திருக்காங்க, ஆனால் டைமில் எடுப்பாங்கன்னு நம்புகிறேன். டன்சிம் ஹசன் சூப்பரான பேட்டர், நல்ல பேட்டர் தான். ஒரு இடத்துல ஸ்டார்ட் கிடச்சிது அப்படின்னா பவர் பிளே யூட்டிலைஸ் பண்ணி பெட்டர் ஸ்கோர் பண்ண முடியும். அந்த ஆங்கிளில் ட்ரை பண்ணலாம். நஜ்முல் ஹுசைன் சாண்டோ கூட குறைவாக தான் பிக் பண்ணியிருக்காங்க. பெரிய பெரிய இன்னிங்ஸ் கொடுத்த பிளேயர் தான், ஆனால் ரீசெண்டாக ஃபார்ம் பேஸில் டவுனாக இருக்கார். கேப்டன் பேஸில் ஒரு அண்டர் ப்ரெஷரில் இருக்கார், அது அண்டர்ஸ்டாண்டபிள். ஓவராலாக பெருசாக பண்ணுவாருன்னு பெருசாக யோசிக்க முடியல. ஏன்னா ட்ரை பண்ணுங்கள் ரிஸ்க் எடுக்கணும்னு நினச்சா. கேப்டன் சாய்ஸுக்கு ஸ்டோயினிஸ், டிராவிஸ், ஆடம் ஜாம்பா சைடு நிறைய பேர் போயிருக்காங்க. ஜாம்பாவை எடுக்கிறது கொஞ்சம் ரிஸ்க்கு, கேமில் எடுக்கலாம், கேப்டன் ரேஞ்சுக்கு எடுக்கிறது ரிஸ்க்கு தான். டிராவிஸ் சில நேரங்களில் பிகினிங்ஸ் கொடுக்க முடியுது. ஸ்டோயினிஸ் ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ், ஃபஸ்ட் பேட்டிங்காக இருந்தால் ஒரு டீசென்ட் சாய்ஸு. ரிஸ்க் எடுக்கணும்னு நினச்சா சக்கீப், மேக்ஸ்வெல் அண்டு மாஸு சில நேரங்களில் பிகினிங்ஸ் கொடுக்க முடியும் அந்த பேஸில். அண்ட் ஸ்பின்னர்ஸை ஓரளவுக்கு ஹேண்டில் பண்ணுவார். ஒரு பக்கம் கிளென் மேக்ஸ்வெல் ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் இன்றைக்கி கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு பாயிண்டில் டாப் ஆடலில் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அவங்களுக்கு எகென்ஸ்டா அப்படின்ற அந்த இடத்துல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்டார்க் மாதிரி பிளேயரை கேப்டனாக ட்ரை பண்ணிங்கன்னா மேக்ஸ்வெல்லை அவாய்ட் பண்ணாட்டி கூட ஸோ ஒரு பாயிண்டில் மேக்ஸ்வெல்லில் பிக் பண்ணி வச்சுக்கலாம். அந்த இடத்துல ஸ்டார்க்கு கேப்டனாக ட்ரை பண்ணலாம். டாப் ஆர்டர் கொலாப்ஸ் சில நேரங்களில் பங்களாதேஷ் சைடு நடக்கலாம், அது ஸ்டார்க் மூலமாக நடக்கலாம். இந்த மாதிரி கூட யோசிங்க. அதே ஒரு பக்கம் சில நேரங்களில் ஹேசல்வுட்டும் பெஸ்ட் அவுட்புட் கொடுத்துருக்காரு, அந்த மாதிரி கூட யோசிக்கலாம். பட் ஹேசல்வுட் ரீசன்ட் டேஸில் கொத்தாக விக்கெட் எடுக்கிறது அப்படிங்கிற அந்த இடத்துல குறைவாக வச்சுருக்காரு, அதனால் பெருசாக யோசிக்க முடியல. ட்ரை பண்ணி பாருங்கள் ரிஸ்க் எடுக்கணும்னு நினச்சா. டீம் பாருங்கள், பங்களாதேஷ் சைடு குறைவாக எடுத்திருக்கேன். ஸ்டார்க்கு, கம்மின்ஸு, ஜாம்பா எஃபெக்டிவாக இருக்க வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் பயந்து எடுத்திருக்கேன்னே சொல்லலாம். அண்ட் ஸ்டோயினிஸ் ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ், மேக்ஸ்வெல் அன்றைக்கி வைஸ் கேப்டன் நிறைய நம்புறதில்ல. ரீசெண்ட் டேஸில் அவ்வளோ கிரேட்டாக இல்லை அப்படின்னா கூட லெஃப்ட் ஹேண்டர்ஸுக்கு எகென்ஸ்டாக பவுலிங் பேஸில் ஏர்லியாக பவர் பிளேயில் கூட இன்ட்ரடியூஸ் பண்ண வாய்ப்பு. அந்த இடத்துல மேக்ஸ்வெல்லாம் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணியிருக்கேன். பேட் ஃபஸ்ட்டு பண்ணனா ஓரளவுக்கு ஸ்டெடி பண்ணலாம், ஓரளவுக்கு ஸ்கோர் பண்ணலாம் அப்படிங்கிற ஆங்கிள்லேயும் போக வாய்ப்பு இருக்குது. செகண்ட் பண்ணால் கூட 7 விக்கெட்ஸ் விழுந்தால் கூட மேக்ஸ்வெல் கொஞ்சம் தூரம் எடுத்துகிட்டு போகலாங்கிற தாட்டோடு போவாங்க. ஏன்னா மேக்ஸ்வெலோட ஃபார்ம் இந்த டீமுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதை வலியுறுத்தும் விதமாக ரீசன்ட் மேட்சஸில் அவருக்கு பவுலிங் கொடுக்குறதும் அதே நேரத்தில் பேட்டிங்கில் ரொம்ப வேகமான ஆடவனா நீங்கள் ஸ்டெடி பண்ணி உங்களோட ஸ்கோரை மினிமம் எடுத்துக்கோங்க அப்படிங்கிற அந்த ஆங்கிள்லேயும் அவருக்கு வாய்ப்பை கொடுக்குறாங்க. அது இன்றைக்கி கூட நடக்கலாம். முக்கியமான மேட்ச் இல்லைன்னு சொல்லலை. ஸ்கோர் ஒரு பக்கம் வச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு பக்கம் ஸ்கோரை டிஃபெண்ட் பண்ணி காலி பண்ணிட்டாங்க, பங்களாதேஷ் குறைவான ஸ்கோர் அப்படின்ற மாதிரி இருந்தால் மேக்ஸ்வெல் கொஞ்சம் ஸ்டெடி பண்ணி போக வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் மைண்ட் பண்ணிக்கோங்க. சக்கீப் ஹாசன் ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க வாய்ப்பு. அதனால் ஒரு கேப்டன், மேக்ஸ்வெல் வைஸ் கேப்டன். ஹெட்டு, வார்னர், மாஸ் இந்த மாதிரி பேட்டர் சைடு கேப்டனாக போகிறது ஓகே. பவுலர் சைடு அப்படிங்கிற வகையில் இந்த ட்ராக்கு பெட்டரான பேட்டிங் ட்ராக்காக இருந்திருக்கு. அந்த பேஸில் கொஞ்சம் யோசிக்கணும். நான் ட்ரை பண்ணால் தப்பு கிடையாது, பங்களாதேஷ்க்கு எகென்ஸ்டாக தானே அப்படின்ற அந்த ஆங்கிளில் நீங்கள் டிஃப்ரெண்ட் டீமை ட்ரை பண்ணுங்கள். அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.